டக்கரு டக்கருடா, டாப்பு டக்கருடா, டக்கரு 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 டாப்பு டக்கருடா. இந்த மாரி உற்சாகமான பாடல்கள் நம்ம சபையில மட்டும் இல்லங்க. இந்த மே மாசத்து அக்கினி வெயிலையும் மிஞ்சி, எங்க பார்த்தாலும் இதே மாரி துள்ளலான சத்தம் தான் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. விபிஎஸ் அப்படின்னாலே நம்ம மனசுல இப்போ ஒரு பசுமையான கொண்டாட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆனா, இந்த நிமிஷம் நாம அனுபவிக்கிற இந்த சந்தோஷமான கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்ப்பணிப்போட கதை மறைஞ்சிருக்கு. ஆண்டவரோட கரங்கள்ல ஒரு சாதாரண பெண் எப்படி ஒரு சரித்திரமா மாறுறாங்கன்னு சொல்றதுக்கு எடித் பர்ல் மார்கனோட வாழ்க்கை ஒரு அழகான உதாரணம். 1921 அமெரிக்காவோட மினியபோலிஸ் நகர்ல ஒரு சாதாரண பெண்ணா பிறந்தவங்க தான் எடித். ஒரு ஜெப கூட்டத்துல இருக்கும்போது ஆண்டவரோட அந்த தெய்வீக அழைப்பு அவங்க காதுல விழுந்துச்சு. பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையே மாத்துச்சு. தன்னோட நாடு, வசதி, சொந்தக்காரங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு 1944ல தேவன் காட்டிய தேசமான நம்ம இந்தியாவிற்கு ஒரு ஒற்றை மனுஷியா கிளம்பி வராங்க எடித். அதே சமயம் பங்காருப்பேட்டை வேதாகம பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு திரு சாமுவேல். சிறுவர் ஊழியத்துல ரொம்ப ஆர்வம் கொண்டு பாரம் கொண்டவரா இருக்காரு. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எடித் மார்கன் சாமுவேலின் திறமையை பார்த்து வியந்து வெளிநாட்டு விபிஎஸ் புத்தகத்தை அவருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஏன் இத நம்ம தமிழ்நாட்டுல செய்யக்கூடாது? அப்படின்னு அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்விதான் ஒரு பெரிய புரட்சிக்கு ஆரம்பம். இதே மே மாசம் 1952 கோவில்பட்டி கிராமத்துல அந்த உக்கிரமான வெயில்ல எடித் மார்கனும் சாமுவேல் அண்ணாவும் ஒன்னா சேர்ந்து முதல் விபிஎஸ் தொடங்குறாங்க. சாமுவேல் அண்ணா வீட்டிலே தங்கி ஒரு டீமா சேர்ந்து வெறும் ஒரே ஒரு கையேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கையால வரைஞ்ச சில படங்களோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 50 பிள்ளைங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குற அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்றாரு. 72 பிள்ளைங்க வந்து குவியறாங்க. சாமுவேல் அண்ணன் ஆக்ஷனோட பாட்டு சொல்லி கொடுக்குற அழகையும் கதைகளை நடிச்சு காட்டுற விதத்தையும் பார்த்து பிள்ளைங்க ரொம்ப மெய்மறந்து போறாங்க. கோவில்பட்டியில விழுந்த அந்த சின்ன விதை அடுத்தடுத்த வருஷங்கள்ல சின்ன அண்ணாச்சியோட உழைப்பால தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, மதுரை, சென்னைன்னு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய இயக்கமா மாறுது. அன்பானவர்களே, தேவன் உங்ககிட்ட இருந்து ஏதோ பெரிய சாதனைகளை எதிர்பார்க்கல. அவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற உங்க மனசோட வாஞ்சையையும் ஆசையையும் ஆர்வத்தை மட்டும்தான் அவர் பார்க்கறாரு. உங்க மனசும் நீங்களும் ரெடியா இருந்தா உங்களை வச்சு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பதல்ல, அழைத்தவர்களையே தகுதிப்படுத்துகிறார். எடித் மார்கனும் சாமுவேல் அண்ணாச்சியும் அன்னைக்கு விதைச்ச அந்த ஒரு சின்ன விதை இன்னைக்கும் கோடிக்கணக்கான பேருக்கு நிழல் தர ஆலமரமா வளர்ந்து நிக்குது. உங்க வாழ்க்கையிலேயும் தேவன் அப்படி ஒரு சின்ன விதைய வச்சிருக்காரு. அதை அவர் பாதத்துல வச்சு பாருங்க. உங்க கையை பிடிச்சு வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.